Dear students, welcome to our YouTube channel. In the video, SSC exams aptitude, reasoning, general awareness and then English comprehension அப்படின்னு சொல்லி 4 sections இருக்கு. நம்ம இந்த வீடியோல English comprehension section பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். First English part in SSC exam. அதாவது SSC examல English sectionல number of questions எவ்வளோ வரும் and then வந்து எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்க்க போறோம். and then Englishோட syllabus என்ன, ஸோ நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் புக் ஃபார் இங்கிலீஷ் இன் SSC எக்ஸாம், ஓகேங்களா. ஸோ இந்த SSC எக்ஸாம்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் செக்ஷன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன புக் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பார்ட் இன் SSC எக்ஸாம் வந்து பார்த்துடலாம். ஸோ SSC அப்படிங்கும்போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அவங்க வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம் தான் வந்து SSC CGL எக்ஸாம், ஓகேங்களா. ஸோ CGL அப்படிங்கும்போது கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா டயர் 1 அண்ட் டயர் 2ன்னு சொல்லிட்டு 2 டயர் எக்ஸாம்ஸ் நடக்கும். இதில் டயர் 1ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செக்ஷன்ல இருந்து மட்டும் உங்களுக்கு 25 கொஷின்ஸ் வரும் டயர் 1க்கு. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஈச் கொஷினுக்கு 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இங்கிலீஷ் செக்ஷனில் மட்டும் உங்களுக்கு 50 மார்க்ஸ்க்கு வரும், ஓகேங்களா. இப்போது நெகட்டிவ் மார்க் அப்படிங்கும்போது உங்களுக்கு -0.5 வரும், ஓகேங்களா. ஸோ டயர் 1க்கு. நெக்ஸ்ட் டயர் 2. டயர் 2ல உங்களுக்கு இங்கிலீஷ் செக்ஷன்லேருந்து மட்டும் 45 கொஷின்ஸ் வரும் ஒரு கொஷினுக்கு, ஓகேங்களா. ஸோ ஈச் கொஷினுக்கு 3 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக 135 மார்க்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் செக்ஷன்லேருந்து வரும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படிங்கும்போது -1, ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரு கொஷின் வந்து கரெக்டா எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸ் டயர் 2ல. and then ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் SSC கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு 12th குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் SSC CHSL எக்ஸாம், அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலையுமே உங்களுக்கு டயர் 1 டயர் 2ன்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் டயர் 1ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செக்ஷன்ல வந்து 25 கொஷின்ஸ் வரும். ஈச் கொஷின்ஸ்க்கு வந்து 2 மார்க்ஸ், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 50 மார்க்ஸ் வரும் இங்கிலீஷ் செக்ஷன்ல இருந்து மட்டும். நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா டயர் 1ல -0.5. டயர் 2ல உங்களுக்கு 40 கொஷின்ஸ் வரும். ஈச் கொஷின் வந்து 3 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 120 மார்க்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் வரும் டயர் 2ல, ஓகேங்களா. ஸோ அப்போ ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதும் போது உங்களுக்கு 3 மார்க்ஸ். அண்ட் தென் வந்து கொஷின்ஸ் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து -1 மார்க், 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் பண்ணுவாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் SSC வந்து 10th லெவலில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா SSC MTS எக்ஸாம், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டயர் 1 ஒரே ஒரு எக்ஸாம் தான் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு 25 கொஷின்ஸ்க்கு வரும். ஈச் கொஷின் வந்து 3 மார்க்ஸ், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 75 மார்க்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் செக்ஷன்ல இருந்து வரும், ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கும்போது உங்களுக்கு 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க். நெக்ஸ்ட் இங்கிலீஷோடைய சிலபஸ் பார்க்கலாம். ஸோ சிலபஸ் அப்படிங்கும்போது எரர் ஸ்பாட்டிங் அண்ட் தென் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், ஓகேங்களா. ஸோ எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கும்போது ஒரு சென்டென்ஸையே 4 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. அதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் எரர் ஸ்பாட்டிங். நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கும்போது ஒரு சென்டென்ஸில் ஒரு பார்ட் மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க பார்ட்டில் எரர் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த எரரை வந்து கரெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். ஆர் எரர் இல்லை அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணணும், ஓகேங்களா. எரர் ஸ்பாட்டிங் அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரிலேட்டடான கிராமர் ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், நவுனு, ப்ரொனவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதை பேஸ் பண்ண ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருதுன்னா அதை வச்சுதான் நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் அண்ட் தென் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வரும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது டென்சஸ்ல இருக்கக்கூடிய 12 டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. ஸோ அந்த வேர்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தெரிஞ்சிருந்தாதான் நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் தென் டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்ல இருந்து டைரக்ட் ஸ்பீச் சேஞ்ச் பண்றதுக்கான ரூல்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த ரூல்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால இந்த கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ணிட முடியும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இது உங்களுக்கு வந்து கிராமர் பேஸ் பண்ணி இருக்கும், ஓகேங்களா. அதாவது வேர்பு, டென்சஸ் இது பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு வெக்காப்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஹோமோனிம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும்.
ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு blank இருக்கும், அதுக்கு தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதில் அது வேர்டோட ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ பட் வந்து அதனுடைய மீனிங் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ ஹோல் அண்ட் ஹோல், ஸோ இதுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் சேமாக தான் இருக்கும், பட் வந்து இதனுடைய மீனிங்ஸ் வந்து எப்படி இருக்கும், டிஃபர் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ அந்த சென்டென்ஸுக்கு இந்த 2 வேர்டில் எந்த வேர்ட் வந்து ஃபிட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸில் மோஸ்ட்லி இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பீஸ், ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு, ஸோ இதுல இருந்து அந்த சென்டென்ஸ்க்கு இந்த வேர்டில் எந்த வேர்டு யூஸ் பண்ணால் அந்த மீனிங் வந்து கரெக்டாக அந்த சென்டென்ஸ்க்கு ஃபிட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்னானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்னானிம்ஸ் அப்படிங்கும்போது ஸோ ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அந்த வேர்டோட மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் இருக்கக்கூடிய வேர்டை வந்து ஆப்ஷன்ல வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ்ங்கும் போது உங்களுக்கு ஒரு கிவன் வேர்ட் கொடுத்துருவாங்க, அந்த வேர்டுக்கு ஆப்போசிட் மீனிங்ல இருக்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வரும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வந்து ஒன் வேர்ட்ல எப்படி டினோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு idioms and phrases வரும். நெக்ஸ்ட் வந்து misspelled or correctly spelled word, அதாவது உங்களுக்கு இது correctly spelled wordல 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கரெக்டாக இருக்கும், ஒரு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேர்ட் மட்டும் தான் கரெக்டான வேர்டாக இருக்கும் ஸ்பெல்லிங். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் இன் பிட்வீனில் வந்து வேர்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ blank கொடுத்துருப்பாங்க, ஒரு 5 blanks கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு blankuமே உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு PQRSன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. பஸ் வந்து அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஆர்டரா இருக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அது ஆர்டர்ல ஒரே ஆர்டரா வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதான் வந்து சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட். இதுல வந்து உங்களுக்கு PQRSல வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ் கொடுத்து 4 சென்டென்ஸ் கொடுத்தும் அதை அரேஞ்ச் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஆர் வந்து ஒரே சென்டென்ஸையே 4 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 4 PQRS வந்து கம்பைன் பண்ணும் போது ஒரு சென்டென்ஸ், ஃபுல் சென்டென்ஸ் வந்து வர மாதிரியான கொஸ்டின்ஸும் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போது ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேசேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 13 டாபிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கேகே செக்ஷன் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இதுல டயர் 1 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டயர் 1ல இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டயர் 2க்கு தான் வரும். ஸோ உங்களுக்கு டயர் 1ல வந்து இந்த கிளாஸ் டெஸ்ட்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு பேசேஜில் பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 5 blanks இருக்கும். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ டயர் 1ல எவ்வளோ பார்த்தோம், 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதில் 5 கொஸ்டின்ஸ் வந்து கிளாஸ் டெஸ்ட்ல இருந்து வந்துடும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து டயர் 1க்கு கிடையாது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 11 டாபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், synonyms, antonyms, one way substitution, idioms and phrases, misspelled or correctly spelled word, and then the sentence arrangement. இந்த 11 டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிமைனிங் 20 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஈச் டாபிக் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் அந்த பேசிஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டயர் 1க்கு. நெக்ஸ்ட் டயர் 2 அப்படிங்கும் போது உங்களுக்கு டயர் 2ல வந்து 45 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 45 கொஸ்டின்ஸ்க்கு டயர் 2ங்கும் போது கிளாஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் டெஸ்ட் வரும், அதில் 4 blanks இருக்கும். ஓகேங்களா? ஸோ 4 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ங்கும் போது 3 பேசேஜ் வரும். ஓகேங்களா? 3 பேசேஜ் வரும். அதில் ஒவ்வொரு பேசேஜ்லேயும் 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 12 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லேயே உங்களுக்கு சென்டென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 4 கொஸ்டின்ஸும், அண்ட் தென் அதாவது 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் தென் வந்து ஒரு சென்டென்ஸையே வந்து பார்ட்டாக ஒரு 4 பார்ட்டாக கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ். மேபி வந்து இதில் வந்து மோஸ்ட்லி வந்து 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடுது, இந்த 3 டாபிக்ஸ்ல இருந்துட்டு 20 to 23 கொஸ்டின்ஸ் வந்து இதிலே கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 45ல 23னா ரிமைனிங் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு 22 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 22 கொஸ்டின்ஸ் தான் இந்த ரிமைனிங் இந்த 10 டாபிக்ஸ்ல இருந்து வரும், இந்த 22 கொஸ்டின்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஈச் டாபிக் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் அந்த பேசிஸ்ல வரும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் புக் ஃபார் இங்கிலீஷ் இன் எஸ்எஸ்சி எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய இங்கிலீஷ் செக்ஷனுக்கு நம்ம என்ன புக் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். புக் பார்த்தீங்கன்னா பினாக்கிளோட எஸ்எஸ்சி இங்கிலீஷ் புக். ஓகேங்களா. ஸோ இது வந்து சாப்டர் வைஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் எடிஷனான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் கேட்ட எக்ஸாம்ஸில் கேட்ட எரர் ஸ்பாட்டிங் தனியாக, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தனியாக, ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ், அண்ட் தென் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் ரிலேட்டட் கொஷின்ஸ், ஸ்னானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு கிராமர் பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டிவ் வைஸ் அண்ட் பாசிவ் வைஸ் பார்க்குறீங்கன்னா, ஸோ அதுக்கு பேஸ் பண்ண ரூல்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த புக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கிராமர் எல்லாமே இந்த புக்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து இது லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்னானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கவர் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வெக்காப்ஸ், இந்த ஸ்னானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இந்த புக் மட்டுமே போதுமானா, ஸோ இது வந்து இது தாண்டியுமே நீங்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா. மினிமம் ஒரு 1000 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸாவது படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பிளாக் புக் யூஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளாக் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் வெக்காபுலரி இருக்கும். ஸோ இதுவுமே எப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட எல்லா எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் தான் இருக்கும், ஸ்னானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த புக்கில் எப்படி படிக்கலாம்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் 100 ஸ்னானிம்ஸ் அண்ட் தென் 100 ஆன்டனிம்ஸ் இருக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது நிறைய டைம் ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆனது இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, அது இல்லாமல் ஒரு 1000 1500 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ், அதே மாதிரி ஈச் டாபிக் இருக்கும், ஸ்னானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அதர் கவர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமோனிம்ஸ்னு இருக்காங்க. இதுதான் வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் ஆகும், இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக்மே நீங்கள் இந்த புக்கில் இருந்தே கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் எல்லாமே இந்த பினாக்கிள் புக்கில் இருக்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இது ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்னானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் புக்கில் இருக்கிறத வந்து கவர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது டெய்லி வந்து படிங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதாவது ஒரு நாள்லேயே உட்காந்து ஒரு 100 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் படிக்காமல் நீங்கள் எப்படி படிக்கலாம்னா, டெய்லி வந்து ஒரு 5 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், 5 இடியம்ஸு, 5 ஸ்னானிம்ஸ் அண்ட் தென் 5 ஆன்டனிம்ஸ். ஸோ இந்த மாதிரி அண்ட் தென் கரெக்டட் ஸ்பெல்லிங். ஸோ ஸ்பெல்லிங்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு 5. அண்ட் தென் இந்த ஹோமோனிம்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டுக்கே வந்து 3 இது இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு வேர்டு ஆறு ஒரு 2 வேர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதுலேயே இவ்வளோ வேர்ட் கவர் ஆகுதுன்னா ஒரு 25 வேர்ட்ஸ் கவர் ஆகுதுங்களா. 25லேருந்து 30 வேர்ட்ஸ் கவர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஏன்னா இந்த ஹோமோனிம்ஸ்லேயே உங்களுக்கு என்ன ஒரு இதுலேயே இது 3 வேர்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைட் அப்படின்னா, சைட்னா SITயும் இருக்கும், CITயும் இருக்கும், SIGHTயும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்னென்ன மீனிங், ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் டேக்கே உங்களுக்கு 30 வேர்ட்ஸ் கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே செகண்ட் டே படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டேவோட இதை ரிவிஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே செகண்ட் டே உழுது பாருங்க. ஸோ செகண்ட் டேல திரும்ப 5 ஈச் டாபிக் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் தேர்ட் டே வரும்போது செகண்ட் டேவோட ரிவிஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தேர்ட் டே பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 5 டேஸ் ஒன்ஸ் வந்து அந்த லாஸ்ட் 5 டேஸ்ல படிச்சது ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த வெக்காபுலரி வந்து கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு கிராமருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதாவது நவுனு, வேர்பு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரொனவுனு, ஸோ ப்ரிப்போசிஷன், ஸோ இது பேஸ் பண்ண கிராமர் ரூல்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கிராமருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ பட் இந்த புக்லேயுமே உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பினாக்கிளையும் பிளாக் புக்கையும் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க வெக்காபுலரிக்கு. ஏன்னா அது எல்லாமே எஸ்எஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாமில் எஸ்எஸ்சி எக்ஸாமில் எப்போவுமே மோஸ்ட்லி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா. ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு கிராமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் மட்டுமே நம்ம வந்து இங்கிலீஷில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் அண்ட் தென் எம்டிஎஸ் எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணாலுமே நீங்கள் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் தமிழில் எழுதிடலாம். பட் இங்கிலீஷ் செக்ஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் தான் எழுதி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, அண்ட் தென் இங்கிலீஷ் மீடியம், அதே இங்கிலீஷில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சிம்பிள் வேல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே போட போகிறோம். அதாவது லைனாக சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ரிலேட்டடான ரூல்ஸு, நவுன் ரிலேட்டடான ரூல்ஸு, ப்ரொனவுன் ரிலேட்டட், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா டாபிக்ஸ் ரிலேட்டடான ரூல்ஸுமே நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டீச் பண்ண போகிறோம். ஸோ வந்து இன்னும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.